ஒரு அருமையான தலைப்பை இந்த பட்டிமண்டபத்துக்கு வைத்திருக்கிறார்கள். கலையா இலக்கியமா என்கிற கேள்வி இருக்கிறது. நடுவர்களே, உயர்ந்த ஒரு பண்பட்ட நாகரிக சமூகத்தினுடைய இரண்டு பெரிய அடையாளங்களில் ஒன்று இலக்கியம், இன்னொன்று கலை. அதை மறுக்க முடியாது. ஆனால் மனித மதத்தில் இவை இரண்டில் எது பெரிதும் பண்படுத்துகிறது, மென்மைப்படுத்துகிறது என்பதுதான் கேள்வி. நடுவர்களே, இரண்டும் சிறப்பு தான், நாங்கள் குறை சொல்ல வரல. ஆனால் இரண்டுக்கும் ஒரு அடிப்படையான வேறுபாடு இருக்கிறது. கலை என்பது பொழுதுபோக்குவது, இலக்கியம் என்பது சமுதாயத்தை பழுது பார்ப்பது என்பதுதான் பெரிய வித்தியாசம். வேற எங்கேயும் போக வேண்டாம். இந்த மேடையிலே ஒரு அருமையான காட்சி ஒன்ன பார்த்தோம். நடுவர்களே, எல்லாருக்குமே பெயர் பொருத்தம் அமைகிறது இல்லை. இந்த பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அந்த அம்மையாருக்கு பெயர் அவ்வளவு பொருத்தம். மிருணாளினி அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுங்களா? தாமரைகளின் கூட்டம் என்று பொருள். அடே அப்பா, அந்த காட்சியை பார்த்தேன். தாமரையினுடைய மைய பொகுட்டாக மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்க, சுற்றியுள்ள இதழ்களாக அந்த பெண் குழந்தைகள் நின்று அந்த கேக்கு வெட்டின அருமையான காட்சி இருக்கு இல்லையா? நடுவர் அவர்களே, எனக்கு என்ன தோன்றியது, ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று இருந்த சமூகத்தினுடைய மனத்தை பண்படுத்தி மென்மைப்படுத்தி மாவட்ட ஆட்சியராக ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தியது இலக்கியம் படைத்தவர்களும் இலக்கியம் படித்தவர்களும் தான் என்பதற்கு இந்த அரங்கமே ஒரு மிகப்பெரிய சான்று. நடுவர்களே, நம்ம எவ்வளவு பெரிய கலைஞனாக இருந்தாலும் சரி, எங்கேயாவது ஒரு சூழலில் மனம் வேதனைப்பட்டு அல்லது ஏதாவது ஒரு தோல்வியில் துன்பப்பட்டு நிற்கிற பொழுது அந்த மனதை பண்படுத்தி மென்மைப்படுத்துவதற்கு இலக்கியம்தான் பயன்படும், அவன் கலைஞனாக இருந்தாலும் கூட. நான் ஒரே ஒரு சான்று சொல்லவா? இங்க கூடியிருக்கிறதை விட ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டம், கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, 18 அக்ரோனி சேனைகள் அப்படின்னு சொல்ற கூட்டம். தேர ஓட்டுறது யார் தெரியுங்களா? கடவுளாக இருக்கிற கிருஷ்ண பரமாத்மா தேர ஓட்டுகிறார். தேரு மேல நின்றுட்டு இருக்கிறது யாருன்னா, யாரு வில்லுக்கு விஜயன் என்று கொண்டாடுவோமோ அந்த அர்ஜுனன் தேரில் வெற்றி பெறுவதற்காக நின்று கொண்டிருக்கிறார். அவ்வளவு பெரிய வில் கலைஞனாக இருக்கிற அர்ஜுனனுக்கு எதிர்த்த மாதிரி நிற்கிறாள பார்த்தா மனசுல ஒரு பதட்டம் வருது. ஏன்னா ஏத்த மாதிரி பீஷ்மர் நிற்கிறார், ஏத்த மாதிரி கிருபாச்சாரியார் நிற்கிறார், ஏத்த மாதிரி தாத்தா, பெரியப்பா, சித்தப்பா, வாத்தியாரு எல்லாரும் நிக்கிறாங்க ஏத்தாப்புல. நடுவர்களே, எதிர்த்த மாதிரி நிற்கிறது ஆசிரியர் நிற்கிறார், உறவுகள் நிற்கிறது. மிகப்பெரிய கலைஞனாக வில்லாற்றலில் வெற்றி பெற்றவனாக இருக்கிற அந்த விஜயன் என்று சொல்லப்படுகிற அர்ஜுனன் இவர்களை வென்று நான் வெற்றி பெற வேண்டுமா என்று வில்லை கீழே போடுகிற அளவுக்கு தளர்ந்து நிற்கிறான். இதல்ல, இவர்களை கொன்று, இவர்களை கொன்று, வென்றுங்கிறத விட கொன்று நான் வெற்றி பெற வேண்டுமா, இந்த வெற்றி எனக்கு அவசியமா என்று தளர்ந்து நிற்கிறான். இவங்க எல்லாருக்கும் தெரியும், கிருஷ்ண பரமாத்மா புல்லாங்குழல் வாசிக்கிறது ரொம்ப பெரிய ஆளுதான். ஆனால் அவர் உடனே புல்லாங்குழலை எதிர்த்து வாசிக்கல. அவன் மனதை மென்மைப்படுத்தி பண்படுத்தி தர்மத்தை வெல்ல வைக்க வேண்டும் என்பதற்காக அவர் பகவத்கீதை என்கிற நூலைத்தான் சொன்னாரே தவிர எந்த கலையையும் இங்க பின்பற்றல. நடுவர்களே, வெளியேயும் போர், மனசுக்குள்ளேயும் போர். இந்த போர்க்கள சூழலில் எந்த கலையையும் நிகழ்த்த முடியாது. ஆனால் ஒரு இலக்கியம் சொல்லி மனித மனத்தை மென்மைப்படுத்த முடியும் என்பதற்கு இன்றல்ல பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நம்மிடம் சாட்சி இருக்கிறது. அதனால கண்ணதாசன் ரொம்ப அழகா பின்னாடி வாங்கிட்டு சொன்னார், புண்ணியம் இவை என்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே, போற்றுவோர் போற்றலும் தூற்றுவோர் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனே காட்டினான், கண்ணனே தாக்கினான், கண்ணனே கொலை செய்தான், காண்டீபம் எழுக உன் கைவன்மை எழுக களமெல்லாம் சிவக்க என்று கண்ணதாசன் எழுதினார் இல்லைங்களா? அந்த எழுதிய அந்த பகவத்கீதையினுடைய சாராம்சம் தான் அன்று தர்மம் வெல்வதற்கு காரணமாக இருந்தது என்று சொன்னால், மனம் பதட்டப்படுகிற சூழலில் கூட மனதை பக்குவப்படுத்துகிற ஆற்றல் இலக்கியங்களுக்குத்தான் உண்டு, கலைகளுக்கு இல்லை. இன்னொரு செய்தி உண்டு, பல சமயங்கள்ல கலை ஒரு போதை.
ஆனால் இலக்கியம் சரியான வாழ்வை காட்டுகிற பாதை. ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. நம்ம சில கலைஞர்கள் மேல ரொம்ப அதிகமான விருப்பம் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மிகப்பெரிய போதையாக மாறிடும். ஒரே ஒரு உதாரணம் சொல்றீங்கயா, நம்ம எல்லாருக்குமே வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு படம் வந்தது, யாரும் பார்க்காம இருந்திருக்க மாட்டோம் இல்லையா? சிவாஜி கணேசனுடைய ஒரு அருமையான நடிப்புல வந்த மிகச்சிறந்த ஒரு படம். படத்தை எல்லாருமே போய் பார்க்குறாங்க. அதில் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ரசிகர்களும் போய் பார்க்குறாங்க. தேட்டரை விட்டு வெளியில் வந்த உடனே ஒரு நிருபர் கேட்குறார், படம் எப்படி இருந்தது? அவங்க பதில் சொல்கிறாங்க, படம் ரொம்ப அருமையாக இருந்தது, ஆனால் எங்கள் புரட்சி தலைவர் நடிச்சிருந்தா படமே மாறி இருக்கும்னாங்க. இவர் ஆச்சரியமாக கேட்டார், அப்படி என்ன நடந்திருக்கும்னார். ஒன்றும் இல்லை, சிவாஜி கணேசன் நடிச்சதுனால தான் வெள்ளக்காரங்க சிவாஜி கணேசனை தூக்குல போட்டாங்க, எங்க எம்ஜிஆர் நடிச்சிருந்தா வெள்ளக்காரங்களை தூக்குல போட்டிருப்பாங்கன்னு சொன்னாங்க. நடுவர்கள், இதுதான் கலையில் இருக்கிற சிக்கல். சில சமயம் அது போதையாக மாறுகிற பொழுது நம் அறிவை மயக்கி தவறான சிந்தனையின் பக்கம் கொண்டு போய் சேர்த்து விடக்கூடிய சிக்கல் இருக்கிறது நல்ல படத்துக்கே. இன்னைக்கு நீங்க படத்தை நினைச்சு பாருங்க, நீங்க ஒரு காலகட்டத்தில் ஹீரோ இங்கே நிற்பார், ஹீரோயின் இங்கே நிற்பாங்க. இந்த அம்மா சுவாமி நாதா அப்படிங்கும், அவர் அன்பே ஆறுயிரேம்பர், நடுவுல ஒரு ஆறு வேற ஓடும். ஆமா, நடுவர் அவர்களே கொஞ்சம் காலம் போனோன்னா அந்த ஆறு ஆலமரமா மாறுச்சு. சரி, அந்த அம்மா அத்தான் அப்படிங்கும், இவர் ஆறுயிரேம்பர். இப்ப அப்படியெல்லாம் இல்லை. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ரெண்டு ஓடி வந்து மோதி கீழே உருளுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி இது ஒரு எருமை காதல், கழுத காதல் சொல்ற அளவுக்கு இன்றைய திரைப்படங்கள் மாறி இருக்கிறதா இல்லையா? நடுவர்கள் என்ன சிக்கல் இருக்கிறது சொல்ல முடியாது. ரெண்டு படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயா, இந்த நான் சொன்ன இந்த விஷயம் நீங்க நடிக்கிற படத்தை தவிர மற்ற எல்லா படத்துக்கும் பொருந்தும். சரி, ரைட்டு. நடுவர்கள், அப்படி ஏதாவது நடந்தா கூட நீங்க சரி பண்ணிடுவீங்க, ஏன்னா நீங்க இலக்கியம் படிச்சவங்க, அதனால எங்களுக்கு தெரியும் அந்த விஷயம். நடுவர்களை, என்ன சிக்கல், கலையில் இப்பொழுது தற்காலங்கள் அது வணிகமாக மாறிடுச்சு. இலக்கியம் வணிகம் அல்ல. இன்னும் சொல்ல போனா, யாரும் வணிகம் செய்ய வேண்டும் என்பதற்காக நூல் எழுதுறதில்லை. தான் என்ன நினைக்கிறோம் என்பதை சமூகத்துக்கு பயன்படுத்தி சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நூல். இப்பங்க ஐயா, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஹைக்கூ கவிதை புத்தகம் ஒன்று கையில கொடுத்தாரு. இப்போ நீங்க அதை கையில கொடுத்துட்டு வச்சிருந்தீங்க. சரி, அவர் என்ன வேலை செய்யறாருன்னு கேட்டேன். அவர் என்ன வேலை செய்யறீங்களா? ஹோட்டல்ல வேலை செய்யறாராம். ஹோட்டல், அவர் ஒன்றும் தமிழ் படித்தவர் இல்லை, எங்களை போன்ற பேராசிரியர் இல்லை. ஒரு ஹோட்டலில் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் இலக்கியம் படைக்கிறார் என்றால் இதுதான் இலக்கியத்தை பண்படுத்துவதற்கான மிக அடிப்படையான காரணம். அவர் எழுதுறாருங்க, வார்த்தைகளற்ற வாக்கியத்தில் முற்றுப்புள்ளி. அவர் எழுதின கவிதைங்கயா, வார்த்தைகளற்ற வாக்கியத்தில் முற்றுப்புள்ளி, புத்தகத்தில் ஈ. என்ன பிரமாதமான கவிதை, அற்புதம். என்ன அப்ப அவரால் அது சாத்தியப்படுகிறதுனா அதுதாங்க மனசை கொண்டு வந்து பண்படுத்தும். இன்னொரு சிக்கல் இருக்குங்க. இப்ப இந்த அம்மா ரொம்ப நல்லா பாடுவாங்க ஐயா, நீங்களே சொன்னீங்க. ஆமா, பாடுவதற்கு பயிற்சி வேணும், நடனம் ஆடுவதற்கு பயிற்சி வேணும். இதையெல்லாம் பயிற்சியுடையவர்கள் தான் செய்ய முடியுமே தவிர, ஆனால் நூலை வாசிப்பது என்பது பயிற்சியுடையவர்கள் மட்டும் செய்ய வேண்டும் என்பதல்ல. யாரெல்லாம் படிக்க முடியுமோ அவர்களெல்லாம் படிக்க முடியும், அது எளியவனுக்கானது. இன்னொரு கேள்வி கேட்கலாம், படிக்காதவங்க எப்படி படிப்பாங்க? உன்னை புரிஞ்சுக்குங்க, ஒன்று படிக்கலாம் அல்லது படிக்க சொல்லி கேட்கலாம். கேட்கலாமா, கேட்க முடியாத? இன்னொரு உண்மை சொல்லவா, படித்தவர்களை விட படிக்காதவர்கள் தான் ரொம்ப புத்திசாலித்தனமாக இலக்கியங்களை உள்வாங்கிக்குவாங்க. இங்க நேரில் ஒரே ஒரு செய்தி சொல்றேன். எங்க அப்பத்தா படிக்காதவங்க தான், அவங்க ஒரு கதை அப்பத்தானே யாரும் சொல்லுங்க. அப்பத்தானா அப்பாவோட அம்மா, இந்த பக்கம் சொல்ல மாட்டீங்களோ? அவ்வளவுதான். எங்க செட்டிநாடு பக்கம் அப்பத்தாம்பா, அப்பாவுடைய ஆத்தா அப்பத்தா. ஒன்றும் இல்லைங்க, எங்க அப்பத்தா சொல்லி கொடுத்த கதைங்க. அவங்க ஒன்றும் படிக்காதவங்க தான், ஆனால் அவங்க சொல்றாங்க பாருங்க, நமக்கு தெரிஞ்ச கதை தான். காக்கா வடையை தூக்கிட்டு போன கதை தான். ஒரு பாட்டி வடை சுடுதே, காக்கா வடையை தூக்கிட்டு போகுது. ஒரு நரி வந்து ரொம்ப அழகா இருக்க, நீ பாட்டு பாடுங்குது, உடனே பாடுது, வடை கீழே விழுந்துருது. இந்த நரி வேகமா, திருடுறவன் ரொம்ப வேகமா ஓடுவான்ல, அது மாதிரி இந்த வடையை தூக்கிட்டு ரொம்ப வேகமா ஓடுது, மூச்சு வாங்குது. ஒரு ஆற்றங்கரையில வச்சுட்டு உள்ள இருக்க அந்த வடையை தண்ணியை குடிக்க போது வடைய அந்த ஆற்றோட ஓட்டம், நீரோட்டம் இழுத்துட்டு போயிடுது. இப்ப இது கதைங்க. இதுக்கு பின்னாடி இப்ப கதையை மாத்திருக்கோம். என்ன தெரியுங்களா? அதே பாட்டி, அதே காக்கா வடையை தூக்கிட்டு போகுது, நரி வருது, நீ அழகா இருக்கேன்னு சொல்லுது. அப்ப இது சொல்லுது, நீ இப்படியெல்லாம் பொய் சொல்லி ஏமாத்துவாயின்னு எங்க அப்பத்தா சொல்லி கொடுத்துருக்குறான்.
அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், ஏமாற மாட்டேன், வடைய காலுக்கு கீழே வச்சுக்கிட்டு பாடுது, நரி ஏமாந்து போயிடுது அப்படின்னு கதை. நடுவர்களே, இதுக்கு பேர் புத்திசாலி காகம்னு இன்னைக்கு சொல்றாங்க. சரி, நான் ஒரு செய்தி சொல்றேன். இந்த காகம் வேணா புத்திசாலியாக இருக்கலாம், ஆனால் இந்த கதையை மாற்றியவர்கள் அதன் பொருள் புரியாம மாத்துறாங்க. எங்க அப்பா என்ன சொன்ன, படிக்காத எங்க அப்பா என்ன சொன்னா, இங்க இருக்க பாட்டிக்கிட்ட இருந்து காக்கா வடைய திருடுச்சு, காக்கா கிட்ட இருந்து நரி வடைய பொய் சொல்லி வாங்குச்சு. நீ திருடினாலோ அல்லது பொய் சொல்லி ஒரு பொருளை பெற்றாலோ அது உன்னிடம் நிலையாக இருக்காது, வேறொருவரிடம் போய் சேர்ந்து போகும். உழைப்பு தான் பெரியது என்று படிக்காத எங்க அப்பத்தான் படிச்ச யாரோ ஒருத்தர் சொன்ன கதையை உள்வாங்கி அவள் எனக்கு சொன்ன நீதி இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறது. அதனால வள்ளுவன் சொன்னான், கற்றிலன் ஆயினும் கேட்க என்று வள்ளுவன் சொன்னதற்கு காரணம், இலக்கியங்கள் தான் உண்மையிலேயே சமூகத்தை பண்படுத்த முடியும். இன்னொன்று இவங்களோடதுங்க, கலைகள் இருக்கலாம், ஆனால் அதை ஆவணப்படுத்தி அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பது இலக்கியங்கள் தான். நடுவில் இப்ப சிலப்பதிகாரத்துல அரங்கேற்று காதை அப்படின்னு ஒரு காதை இல்லாமல் போயிருந்தால் அந்த காலத்தில் மாதவி ஆடிய நடனங்கள் எது என்பது இந்த தலைமுறைக்கு தெரியாமலே போயிருக்கும். இன்னும் ஒரு சிக்கல் இருக்குங்க, பெரும்பாலும் கலைகள் மக்களை மகிழ்ச்சிப்படுத்துவது, ஆனால் இலக்கியம் மக்களுடைய மனத்தை உயர்த்துவது. இந்த மகிழ்ச்சிப்படுத்துறது என்கிற ஒரே ஒரு நோக்கம் வந்துட்டு என்ன பிரச்சனை வருது தெரியுமா, கலைகள் மலினப்பட்டு போகிற சிக்கல் வரும். நான் ஒரு நடைமுறை உதாரணம் சொல்லவா, கரகாட்டம்னு ஒரு கலை உண்டு இல்ல, ஒரு அருமையான கலை இல்ல, அது சாதாரண விஷயம் இல்லைங்க, தமிழர் பண்பாட்டினுடைய மிகப்பெரிய எச்சம். அதுக்கு பேரு குடக்கூத்துன்னு பேரு. திருமாலாடின வடிவம் கரகாட்டம் வந்து திருமாலாடின ஒரு அருமையான கூத்தினுடைய வடிவம். அது குடக்கூத்து, குடம் மேல இருக்கும், ஆடுவாங்க, அது ஒரு அருமையான வடிவம். ஆனா மக்களை மகிழ்ச்சிப்படுத்துவதுதான் நோக்கம் என்று ஆனதற்கு பிறகு இன்னைக்கு நடக்க, நான் கரகாட்ட கலைஞர்களை குறை சொல்லல, அவர்களை நான் கொண்டாடுகிறேன். ஆனா என்ன சிக்கல்னா, மக்களை மகிழ்ச்சிப்படுத்துவதுதான் நோக்கம் என்று ஆனதற்கு பிறகு இன்னைக்கு ஒரு கரகாட்டம் நடக்கக்கூடிய கோயில் திருவிழாக்கள்ல நீங்கள் குடும்பங்களோட போய் உட்கார்ந்து பார்க்க முடியுமா? அவர்கள் பேசுவதை உங்களால கேட்க முடியுதா? ஏன் தெரியுமா, அந்த கலை மலினப்பட்டு போயிடுச்சு. அப்ப எங்க சிக்கல் வருகிறது என்றால், மகிழ்ச்சிப்படுத்துவது மட்டும் நோக்கம் அல்ல, உயர்த்துவதுதான் நோக்கம் என்று எப்பொழுது வருகிறதோ அதுதான் சிறப்பாக இருக்க முடியும். நடுவில் இப்படி நான் நிறைவு செய்கிறேன். ஒரு உண்மையான, அது கலையாக இருந்தாலும் சரி இலக்கியமாக இருந்தாலும் சரி, மக்கள் எதை விரும்புகிறார்கள் என்பதை கொடுப்பதல்ல நல்லது, மக்களுக்கு எது நல்லது என்பதை கொடுப்பதுதான் சிறந்தது. அதுதான் சிறந்தது. அக்க இலக்கியம்தான் மக்கள் எதை விரும்புகிறார்கள் என்பதல்ல, மக்களை எது உயர்த்தும் என்பதை மிகச் சரியாக கொடுக்கிற வேலையை இலக்கியம் செய்கிறது. இவ்வளவு ஏங்க, கடவுளுக்கே கடைசியில மனசுல குழப்பம் வந்தா, பிரச்சனை வந்தா, தனியா இருக்கிறப்ப சிக்கல் வந்தா என்ன பண்றதுன்னு முடிவெடுத்து திருவாசகத்தினுடைய ஒரு ஏடை எடுத்துக்கொண்டு கைலாயத்திலே அவர் வச்சிருக்கிறார்னா, அதனால பெரியவங்க சொன்னாங்க, மனம் கரைத்து மலம் கெடுக்கும் வாசகத்தில் மாண்டவர்கள் கணம் சடை என்று உருவேத்தி கண்மூடி கதறுவரோ என்று பேசுகிறார்கள் என்றால், நம் மனதை கரைத்து மனதில் இருக்கக்கூடிய பொறாமை, கலையில பொறாமை உண்டு, ஆனா இலக்கியத்தில் இது கிடையாது. பொறாமை போன்றவற்றை நீக்கி நம் மனதை மென்மைப்படுத்தி பண்புடையதாக மாற்றி மனித சமூகத்தை உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் நிறுத்துகிற வேலையை கலையை விட நல்ல படித்தறிந்த நூலால் முடியும் என்பதால் தான் தமிழன் மக்களுடைய மனத்தினுடைய குற்றத்தை நீக்குகிற அந்த நூலுக்கு நூல் என்று பெயர் வைத்தான் என்பதாக சொல்லி, நடுவர்களே, கலையை கொண்டாடுவோம், வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் மனதை பண்படுத்துகிற இலக்கியங்களை வாசித்து ஒரு சமூகம் உயர்ந்த இடத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற புத்தக திருவிழாக்கள் நடத்தப்படுகின்றன என்கிற செய்தியையும் சொல்லி, நடுவர்கள் எந்த நேரமும் நூலோடு இருப்பார்கள். இதை தொடங்குறப்போ ஒரு குறிப்பு வேற கொடுத்தாங்க, ஒரு நூலை எங்க கையில எடுத்து கொடுத்து, அதுவும் எங்க பக்கமே வருது பாருங்க, ஒரு நூலை கையில் எடுத்து கொடுத்து இந்த பிரபஞ்சம் எங்கள் பக்கம் தீர்ப்பு சொல்லுங்கள் என்று நடுவர்களை வேண்டி இருக்கிறது என்பதாக சொல்லி, நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழகா சொன்னாரு. போர்க்களத்தில் சொல்லப்பட்ட இலக்கியம் கீதை, கலை
கலை, போதை. ஆனால் அது கீதை. அவர் நினைச்சிருந்தா புல்லாங்குழல் வாசிக்கிறான். அவர் ஆடாத ஆட்டம் இல்லை. ஆனா அங்க அவர் இலக்கியத்தை தான் கேட்டார். அர்ஜுனா, கடமையை செய், பலனை எதிர்பாராத. அந்த வாக்கியம் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. தர்மனுக்கு சொல்லல, பீமனுக்கு சொல்லல, அர்ஜுனனுக்கு சொல்றார். யாரு கேட்பான்னு தெரியும். நீங்க எல்லாத்தையும் போய் எல்லாம் சொல்ல முடியுமா? இல்லை. அழகா பேசியிருக்காரு. அவருக்கு ஒரு நல்ல கைதட்டை நீங்க எல்லாம் கொடுத்துட்டு